முருங்கைத்தவ சட்னி பண்ணலாம் வாங்க. ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 7 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைத்தவ சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருள வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. Thank you for watching.